இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு அன்னைக்கு ஒரு கிராமத்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் வந்து வறுக்கவும் போகிறோம். கிராமத்தில் செய்கிற மீன் குழம்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலாவே நல்லா அரைப்பாங்க. அதை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தான் வைப்பாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது குழம்பு கொதிக்கும் போதே எட்டு வீட்டுக்கு மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாசனையாக இருக்கும். அது வந்து மண் சட்டியில் வைப்பாங்க மீன் குழம்பு. அது வந்து ஸ்பெஷலுக்கு அந்த மீன் குழம்புக்கு வாசனை தர்றதே சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னுவாங்க இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு குழம்ப வந்து கூட்டிட்டு இந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில எல்லாம் ஆயா பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னோம்னா இந்த குழம்பு என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டே புளியை கரைச்சி விட்டு அப்படியே ஒரு கிண்ணத்துல வந்து புளியை கரைச்சி விட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு பிசைஞ்சு எல்லாமே குழம்பெல்லாம் கூட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அடுப்பில் வந்து தாளித்து ஊற்றி கொதிக்க வச்சு மீனை போட்டு 5 நிமிஷத்தில் மீன் குழம்பு வந்து செஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மீன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த மீன் குழம்பையும் நம்ம செய்ய போகிறோம். அந்த வறுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணாமல் மசாலாவை வந்து அரைச்சிட்டு மீனில் பெசரி வச்சு வறுக்க போகிறோம். இந்த ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இன்னைக்கு வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன். வறுக்கிறதுக்கு வந்து கெண்டை மீன் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. கெண்டை மீன் வந்து வாங்கி வறுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த மத்தி மீன்லேயும் ஒரு 4 பீஸ் எடுத்து போட்டு வறுக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வறுக்கிறதுக்கு மசாலாவை வந்து ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு. நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சை வந்து தொலியை சுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். 2 ஸ்பூனுக்கு மேலேயே 2.25 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி, அதனால் நான் 2.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். நான் வந்து புளியை வந்து நல்லா திக்காக இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஊற்றுறேன். நீங்கள் புளி பேஸ்ட் ஊற்றலைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றும் போது அந்த தொலியோடு சேர்த்து கரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கரைக்கணும். அப்படி இல்லைனாக்கி மீனில் வந்து கசப்பு எடுத்துரும், அந்த தொலியில் உள்ள கசப்பு வந்து எடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்றேன். இப்போ தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போம். வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மீன்லேயே வந்து நான் இப்படியே சேர்த்துட்றேன். நீங்கள் உங்களால் அப்படி கலர முடியல அப்படின்னம்னா தட்டில் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து கூட தடவி எடுத்துக்கலாம். நான் இதோடையே ஒரு 4 நெத்திலி மீனையும், அதாவது நெத்திலி மீனுங்கிற மத்தி மீனையும் உள்ள ஒரு 4-5 பீஸ் வறுக்கிறதுக்காக வேண்டி உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கையாலேயே அப்படியே மேலே இப்படி தூக்கி விட்டிங்கன்னா நல்லா கலந்து வந்துடும். இன்னொன்று வந்து உப்பு வந்து வாயில் அந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் அப்படியே தூக்கலாக இருக்கணும். அதாவது ஒரு கல் தூக்கலாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாயில் வைக்கும்போது உப்பு வந்து நல்லா தெரிஞ்சுது அப்படின்னம்னா நம்ம வறுக்கும் போது கரெக்டான இதில் இருக்கும். உப்பு வந்து இப்போமே நீங்கள் கரெக்டான பதத்தில் போட்டிங்க அப்படின்னம்னா வறுத்து முடிச்சதுக்கப்புறம் மீன் வந்து சப்புன்னு இருக்கும். அதனால் ஒரு கல் தூக்கலாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தங்க வந்து இந்த மீனை வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுப்பாங்க. அந்த பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கூட ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டோம்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்க்கும் போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மீனோட அப்படியே கொஞ்சம் நல்ல கிரிப்பாக பிடிச்சி வரும். அதனால் உடையாமையும் இருக்கும், நல்ல மசாலாவும் நல்லா ஒட்டி வருங்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து தோசைக்கல்லில் தான் எப்போதுமே கம்மியான எண்ணெயில் தான் நான் பொரித்து எடுப்பேன். இப்போ வந்து இந்த மசாலா கலந்து வச்சாச்சு. இந்த கலந்து வச்ச மசாலா வந்து எப்படியும் 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா பொரிக்கும் போது பார்ப்போம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்படி நல்லா எல்லா பக்கம் இது பண்ணுற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ மீனை வந்து கலந்து வச்ச மீனை வந்து உள்ளே சேர்த்துருவோம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு வறுத்தரலாம். மீனை எல்லாத்தையுமே வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் அந்த மீன் மேலேயே நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக எண்ணெயை விட்டு வச்சுட்டோம் அப்படின்னம்னா எண்ணெயை விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடணும்.
ஃபுல் ஸ்லோவில் இருந்து மெதுவாக நம்ம வறுபட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு நினைக்கி மசாலாவும் உதிராது, ரொம்ப அடியும் பிடிக்காது, கரெக்டான லெவலில் மீன் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுக்கலாம். இது ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வந்து நல்ல ப்ரௌன் கலரில் செவந்து வந்துட்டு, சும்மா அப்பப்பெல்லாம் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 ட்ரிப்பு தான். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு விரட்டும் போதே நல்லா வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த உடனே திருப்பி விட்டுட்டு, திருப்பி எடுக்கும்போது அடுத்த பக்கமும் செவந்து வந்தோடனே எடுத்துடணும். சும்மா மீனை வந்து அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு மீன் வந்து உடஞ்சி வந்துடும், மசாலா அந்த அளவுக்கு பிடிச்சி வராது. அதனால் அப்படி பண்ணிக்கணும். இப்போ எல்லா மீனையுமே நல்லா திருப்பி விட்டாச்சு. ஃபஸ்ட் டைமே நல்ல ப்ரௌன் கலரில் செவந்துட்டு அடுத்த பக்கம் செவந்த உடனே எடுத்துடலாம். மீன் வந்து இந்த பாருங்க 2 பக்கமுமே நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவுக்கு செவந்ததுன்னா ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மத்தி மீனும் சாலை மீன் இதெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மசாலா வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பத்தை தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு குறப்பாக ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னு அன்னைக்கு செதறாமல் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு 2ஆவது தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், இந்த அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா தண்ணியை ஊற்றி 2-3 தடவை கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியிலேயே இந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துறேன். அரைச்சி வச்ச மசாலா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி குறன்னு இருக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கப்படாது. அதோட ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோத்தையும் உள்ள அந்த புளி தண்ணியிலேயே சேர்த்துட்றேன். ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி எடுத்து, சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு இந்த ஒரு தக்காளியை வந்து கையாலேயே மசிச்சுட்டு இந்த குழம்பை வந்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ இந்த குழம்பை கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. உடனே தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து அம்மியில் வச்சு 1-2 அப்படி தட்டி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை. நான் மாங்காய் போடுறதுனால கொஞ்சமாக புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்ருக்கேன். மாங்காய் சீசன் இருக்கும்போது அந்த மீன் குழம்புல மாங்காய் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாங்காய் வாசனையோட மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு மாங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளியவும் குறைச்சிடணும். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். மீன் குழம்புக்கு தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து தாளிக்கிறத பார்த்துருவோம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை, தட்டி வச்சிருந்த பூண்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதோட இடித்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு வெங்காயம் நல்லா வெந்து வரணும். வெங்காயம் வெந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாக்கி வாயில் வந்து வெங்காயம் வந்து நடிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னோம்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கு. இப்போ கரைச்சி வச்சு இந்த குழம்பை வந்து உள்ளே சேர்த்துடலாம். 4 பீஸ் மாங்காய் வச்சுருந்த மாங்காயையும் உள்ளே சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்ல ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட நல்ல ஒரு 6-7 நிமிஷம் இல்லை 10 நிமிஷமே நல்லா கொதிச்சு வரணும். அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் போய் நல்லா திக்காகி வரணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துட்டு நீங்கள் குழம்பை கொதிக்க விட்டுறலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு குழம்பு வந்து இப்படி திக்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு திக்காக வைக்க இது பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ மீனை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். அப்படியே ஒரு திருப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். குழம்பு வந்து மீன் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நல்லா கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பை வந்து கரண்டி போட்டு கிளறக்கூடாது. அதனால் கொத்தமல்லியை போட்டு விட்டுட்டு இப்படி ஒரு 2 சுற்றி விட்டோம் அப்படின்னம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கிராமத்து மண்சட்டி மீன் குழம்பு வந்து நான் செஞ்சு காட்டிட்டேன். நீங்களும் இப்போ உடனே போய் நீங்களும் அந்த கிராமத்து மீன் குழம்பை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வேணும்னு சொன்னோம்னா அக்கா சமையலறை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுங்கிறதுலையும் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.